இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன ராசி அன்பர்களுக்கு உண்டான புத ஆதித்ய யோகம் செய்யும் அற்புதம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் எப்போவுமே இந்த ராசி 45 to 50 ஒரு சின்ன ஒரு இது நடக்குது. அது லக்ன ரீதியாக பார்த்தோம் எந்த வருஷம் என்னமோ சொல்லிடலாம். இந்த ராசிக்கு இப்போ புத ஆதித்யம் 7ஆம் இடத்தில் ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் ஆல்ரெடி ஜென்ம சனி இருந்து ஒரு டாமினேட் பண்ணிகிட்டே இருந்தது. இப்போ சூரிய பகவான் வந்து சந்திரனை ஊக்கப்படுத்தும் பொழுது சனிச்சந்திரன் புணர்ப்பும்போம். அந்த புணர்ப்பு தோஷத்தை நிவர்த்தியாகும் காலகட்டம் வந்ததனால் வாழ்வில் வெளிச்சம் பிரகாசம். ராசிக்கு 4ஆம் அதிபதி 7இல் பயணிக்கும் காலகட்டத்தில் 4-7 சம்பந்தம் வந்தாலே ஃபஸ்ட்டு நாம் இப்போதான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, நமக்குன்னு ஒரு வண்டி வாகனம் வேணும், இடம் வேணும், கௌரவம் வேணும், உட்கார பதவி வேணும். இப்போ பொதுவாக அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா புது புது பொருட்கள் வாங்குவாங்க. ரைட். அடுத்து முக்கியமாக பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது. வேலைக்கு வர வேலையில் ரொம்ப நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. பிஸ்னஸ் ராசிக்கு 10ஆம் இடத்த குரு பார்வை உண்டு. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன ராசி அன்பர்களுக்கு உண்டான புத ஆதித்ய யோகம் செய்யும் அற்புதங்கள் என்ன? பொதுவாக ஏன் புத ஆதித்ய யோகம்னா, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் நிவர்த்தி ஸ்தானத்தில் ஒரு உச்சம் பெற்ற கிரகம். 7ஆம் இடம்ங்கிறது பார்ட்னர் குறிக்கும், 2வது குழந்தையை குறிக்கும், நாம் சந்திக்கும் நபர்களை குறிக்கும், நம்ம மற்றவங்கிட்டருந்து எதிர்பார்க்கக்கூடியது நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே இந்த 7ஆம் இடம் தான். இதில் ஒரு கிரகம் இருக்கும் பொழுது என்ன மாதிரி நடக்கும்னு பார்ப்போம். ரைட். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் எப்பவுமே மீனராசியை ஃபீனிக்ஸ் பறவையோடு போயிடுவேன். எந்த ஒரு காலகட்டத்திலையும் கீழே விழுந்தாலும் மேலே நோக்கி முயற்சி பண்ணி மேலே வந்துடும். குறிப்பாக இந்த மீனராசி 45 to 50க்குள்ளே ஒரு சர்க்கிள்கள் சந்திக்காத மீனமே இல்லைங்க. டப்புன்னு விழுந்து ஒரு பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியாக அப்படி விழுந்து அப்புறம் எந்திரிப்பாங்க பாருங்கள், அது இன்னும் அசுர வளர்ச்சியாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் எப்போவுமே இந்த ராசி 45 to 50 ஒரு சின்ன ஒரு இது நடக்குது. அது லக்ன ரீதியாக பார்த்தோம் எந்த வருஷம் என்னமோ சொல்லிடலாம். இந்த ராசிக்கு இப்போ புத ஆதித்யம் 7ஆம் இடத்தில் ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் நான் சொல்கிறது, உங்களுக்கு இறையின் அருள் உண்டு. இறையருள் உண்டு. ஏன்னா உங்கள் ராசியில் ஆல்ரெடி சந்திரன் இருக்குது, 7 சூரியன் பயணிக்கும் காலகட்டத்தில் ஒரு பௌர்ணமி போல் பிரகாசம் அளிப்பீங்க. ஆல்ரெடி ஜென்ம சனி இருந்து ஒரு டாமினேட் பண்ணிகிட்டே இருந்தது. இப்போ சூரிய பகவான் வந்து சந்திரனை ஊக்கப்படுத்தும் பொழுது சனிச்சந்திரன் புணர்ப்பும்போம். அந்த புணர்ப்பு தோஷத்தை நிவர்த்தியாகும் காலகட்டம் வந்ததனால் வாழ்வில் வெளிச்சம் பிரகாசம் உண்டு. ஜென்ம சனி, இந்த 7.5 சனியின் தாக்கம் வெகுவாக குறையும் காலகட்டம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் தான் இவங்களுக்கு. பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி 8இல் பயணித்து 2ஆம் வீட்டை பார்க்கும் காலகட்டத்தில் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்கம் அதிகரிக்கும், கமிஷன் வகையில் வருமானங்களாக இருக்கும். இப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த அடகு வைத்த பொருளை மீட்கக்கூடிய அம்சம் வரும். டெபாசிட் போட்ட பணத்தை எடுத்து யூட்டிலைஸ் பண்ண மெச்சூரிட்டி வருதும்பாங்க. இன்சூரன்ஸ், ஃபிக்ஸ்டு டெபாசிட், இந்த வகையில் ஏதோ ஒரு வகை பொருளாதார விருத்தி நிச்சயம் வருங்க. அப்போ எதிர்பாராத நல்ல நல்ல விஷயங்கள் எதிர்பாருங்கள் அப்படின்னு தெரியுமா சொல்லலாம். இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதி 7இல் பயணிக்கும் காலகட்டத்தில் 4-7 சம்பந்தம் வந்தாலே ஃபஸ்ட்டு நாம் இப்போதான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, நமக்குன்னு ஒரு வண்டி வாகனம் வேணும், இடம் வேணும், கௌரவம் வேணும், உட்கார பதவி வேணும். இப்போ பொதுவாக அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா புது புது பொருட்கள் வாங்குவாங்க. ஒன்று டிவியாக இருக்கும், ஃபர்னிச்சரு, சோபா, ஒரு சிலர் கட்டிலாக இருக்கும். வீட்டில் பொது வகையான பொருட்கள் வாங்க போகிறாங்க. அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி மாறும். லக்ன ரீதியாக பார்த்தா சொல்லலாம். இந்த ஏஜ் வைஸ் பார்த்திங்கன்னா, சார் நான் பைக் வாங்கினேன், கார் வாங்கினேன், ஆக மொத்தம் ஒரு விஷயம் நடக்க போகுது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் வாங்குறதுக்காக துடிச்சிட்ருக்காங்க. நம்ம சார் ஃபஸ்ட்டு கடனை அடைங்க, ஃப்ளாட் அப்புறம் பார்ப்போன்னு. இல்லை சமாளிச்சிருவேனார். நான் அவர் தெளிவாக சொல்லியிருக்கேன், சார் உங்களுக்கு யோகம் குறைவு, உங்கள் மனைவி பேரில் போடுங்க, அவங்களுக்கு யோகம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அது ஏன்னா இவருக்கு ஜென்மசனி இப்போ நார்மலாக இருக்குது, திருப்பி வரும் இல்லையா. அவர் தசாபுத்தியும் பார்த்திங்கன்னா அந்த லக்னம் ரீதியாக வரல. அப்போ அவர் ரிஸ்க் எடுக்கிறார். நான் சொன்னேன், சார் ஜாதகம் பார்த்துட்டு பண்ணுங்கள். பொதுவாக இந்த ராசிக்கு ப்ராப்பர்ட்டி ரீதியாக மைண்ட் செட் வரும். பொதுவாக ஜாதக ரீதியாக பார்த்து அமைப்பு உண்டான்னு பார்க்கணும். குழந்தைகள் வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டங்கள், பொருளாதார ரீதியாக குழந்தைகள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. கண் முன் தன் குழந்தை சந்தோஷப்படுகிறது. இவங்க இந்த மீன ராசி மட்டும் தான் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். தன் குழந்தைகள், குடும்பங்கள் எல்லாத்துக்காக போராடும். உறவுகளுக்காக போராடுற கால சூழ்நிலை வந்தாச்சு. உங்களுக்கு ஒரு வெளிச்சம் நிச்சயமாக வரும். பஞ்சமஸ்தானாதிபதி
உங்கள் ராசியிலே இருக்கும் காலகட்டம் அதிர்ஷ்ட யோகம் உங்களுக்கு உண்டு. பிறக்கும்போதே பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரங்க 5ஆம் அதிபதி எங்கள் ராசிங்க அப்படிம்பாங்க. அந்தளவுக்கு யோக பலனை பிறக்கக்கூடிய. இதே இது விருச்சகத்துக்கு சொல்லுவோம் 9ஆம் அதிபதி, அங்கே சொல்லுவோம் நீச்சம் அப்படின்றவாங்க. ஆனால் நீங்கள் சொல்லலாம், நான் நீர் வீட்டில் நீர் கிரகம் பயணிக்கும் காலகட்டத்தில் குரு கஜகேஸ்வரி யோகத்தை கொடுத்துருவோம் கூட சொல்லலாம். ரைட். அடுத்து முக்கியமாக பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது. வேலைக்கு வர வேலையில் ரொம்ப நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. பிஸ்னஸ் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்த குரு பார்வை உண்டு. உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி உங்கள் ராசியில் பயணிக்கிறார். 10, 11, 12ஆம் அதிபதியெல்லாம் சொல்லலாம். அப்போ இந்த நேரத்தில் குரு உச்சம் பெற்று பார்க்கும் காலகட்டத்தில் தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சி இப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இத்தனால் பார்த்திங்கன்னா ஒரு பள்ளத்தாக்கில் விழுந்த இந்த மீனராசி அப்படியே மீண்டு வரும். கொடுத்த பணங்கள் வரும். பிஸ்னஸ் ஒரு திருப்பு முனையை சந்தித்து பெரிய லெவலில் டெவலப் ஆகுது. அதாவது கீழே விழுந்தது அப்படியே மேலே ஏறினா ராக்கெட் வேகத்தில் போவாங்க. இது எப்படி வரும், என்ன வருது? அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பழைய நட்புகள் மனசு ரீதியாக ஒரு மாற்றம் ஏற்படுங்க ஃபஸ்ட்டு தான். அப்போ பழைய நட்புகள் அவங்களோட வர இதெல்லாம் புதுப்பிச்சுருவீங்க. பழைய கான்டாக்டுகள் டெவலப் ஆகிரும். ஒரு புத்துணர்ச்சி அந்த ராசிக்கு அப்படி இருக்கும். அப்போ இது ஜெயிக்க போகுது. நான் நிறையா சொல்கிறேன் சார். ஜென்மசனி, நான் புது பிஸ்னஸ் தான் வேணாங்கிறேன், ஆல்ரெடி பண்ணதை மீண்டும் கொண்டு தருவீங்க. புது பிஸ்னஸ் அது பார்க்கணும். பொதுவாக ஜென்மசனி இருக்கும் புது காலம் தான். அதில் பொதுவாக இந்த ராசிக்கு இப்போ மைண்ட் ரீதியாக விவசாயம், சினிமா, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறைகள், பொதுவாக கம்ப்யூட்டர் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் இதெல்லாம் ரொம்ப ஆர்வம் இருக்கும். அதான் நிறைய பேர்த்துக்கு ஓகே சொல்லியிருக்கோம். பட் எங்கே வைக்கணும், எந்த திசையை நோக்கி வைக்கணும், நிறைய பேர்த்துக்கு வெஜ்ஜா நான்வெஜ்ஜா, ஃப்ரூட் ஷாப் கேட்குறாங்க. லேடிஸ்னால் பொக்கேட் வைக்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆன்லைன் பிஸ்னஸ் இப்போ அதிக ஆர்வம் இந்த ராசிக்கு வந்திருக்கு. 3ஆம் அதிபதி 8 தொடர்புல ஆன்லைன் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்டது ரைட்டாக முதல் மேலே போன மார்க் நிறையா பண்ணலாம். இந்த ராசி ஒன்று செக்லிஃப்ட் மட்டும் கொடுத்து மாட்டிக்கூடாது. அண்டை வீட்டாருடன் உங்கள் சீக்கிரட்டை பகிர்ந்தால் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. இந்த ராசிக்கு இருக்கிற ஒரே ஒரு மைனஸ், பக்கத்து வீட்டுக்காரங்க தன் சீக்கிரட்டை சொல்லக்கூடாது. ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களாக தான் இருக்கும். அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. அதாவது இது ராசியோட கார தத்துவத்தில் சொல்கிறது. ரைட். இப்போ மாணவர்கள் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் உங்கள் ராசி அதிபதியை செஞ்சாலும் செய்யும் காலகட்டத்தில் மனதுக்கு நிறைவாக இருக்கும். நிறைய ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தடுத்த உயர் பதவிகள் போகணும்னு எண்ணங்கள் வருகிறது. ஆக மொத்தம் ஒரு வளர்ச்சியாக இருக்கும். பூர்வீக ரீதியான சம்மந்தப்பட்டதுகள், சொத்துக்கள் சம்மந்தப்பட்டதில் சின்ன சின்ன அந்த பத்திரம் வேலையாகவே பண்ணிகிட்ருக்கோம் இந்த ராசி. அந்த பத்திரம், திருத்து பத்திரம், இப்போ தான் ஆதார் மாற்றினேன், பேன் மாற்றினேன். நான் சொன்னேன் ஒருத்தங்க, இல்லைங்க வீட்டில் மாற்றினேன். ஆமாங்க எங்கள் அம்மா போய் அப்ளை பண்ணிட்டு வந்தாங்க, எங்கள் அப்பா அப்ளை பண்ணிட்டு வந்தார், பட்டா மாறுதல் பண்ணோம். ஆக மொத்தம் ஏதோ ஒரு வேலை ஊட்டிகிட்டே இருப்பாங்க. பட்டா மாறுதல், அந்த மாறுதல்ன்ட்டு. ஆக மொத்தம் ஏதோ ஒரு திருத்தம் உண்டு. இந்த நிறைய பேர் இந்த ரேஷன் கார்டு, இந்த பெண்கள் ஒரு சில சூரியன் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போதுங்க நல்லா கவனிக்கணும். அந்த வயதானவங்கள் அந்த 1000 ரூபாய் உதவித்தொகைகள் அது கிடைக்கும். இதே இது கொஞ்சம் பெரிய லெவலில் ஏஜ்டு பர்சன்ட் இருக்காங்க, சோலார் மூலம் ஆதாயம் உண்டு. சோலாரில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது கேள்விகள் நிறைய வருகிறது. ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டதில் ட்ரேடிங் நம்ம ரெஃபர் பண்ணணும். சனியோட தாக்கத்தினால லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லாயிருக்கு. உங்களுக்கு குரு உச்சம் பெறும் காலகட்டத்தில் நகையின் விலை இன்னும் கணிசமாக உயரும். உச்சார ரீதியாக அதை பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு எப்பவுமே கால் சம்மந்தப்பட்டது. இப்போ இந்த ராசி ஹில் ஸ்டேஷன் போனால் டக்குன்னு பள்ளத்தில் காலை விட்டுரும். உடல் எடை அதிகரித்த மீன ராசி மாட்டிக்கும். உடல் எடையை மட்டும் பார்க்கணும். குரு உடல் எடையை மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ண ராசி வச்சிடும். ரைட். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதக ரீதியாக பார்த்து திருமணம், குழந்தை பிறப்பு, பொருளாதார ரீதியாக ஹாப்பினஸ் எப்போ கிடைக்கும், எப்போ நல்லா தூங்குவோம், இந்த மாதிரி பல இது இருக்குங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்டது அதெல்லாம் யாருக்காக பார்க்கணும் கேள்வி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த ராசி தன் பூர்வீகத்தை விட்டு நிறைய மீனராசி தன் பூர்வீகத்துட்டு வெளியூரில் சென்று நிறைய பேர் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். சரி, பூர்வீகத்துக்கு வரலாமா வேண்டானா பார்த்து தான் வரணும். இதில் ஹெல்த்தை உடல் எடையை குறைக்கணும். சிறுநீரகம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். நிறைய பேத்துக்கு மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கு. அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. கொஞ்சம் கவனம், மருத்துவ செலவு பார்த்துக்கங்க. அதோட முக்கியமாக இறைவன் சம்மந்தப்பட்ட அருள், வாக்குப்பளிதம் நல்லதே சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் காலபுருஷனுக்கு 12ஆம் இடங்க மோட்சஸ்தானம். நீங்கள் சொல்ல ஒரு சில பழிச்சோம். நல்ல வார்த்தையை சொல்லுங்கள். 2ஆம் அதிபதி செவ்வாய் 2இல் செவ்வாய் பெற்று ஆட்சி பலம் பெறும்போதோ 2-9 வாக்குப்பளிதம் உள்ள ஸ்தானம் அதெல்லாம் பழிச்சிடும். கரெக்டாக நல்ல வார்த்தையாக பயன்படுத்திட்டு வாங்க. அரசு வேலைகள் நல்லபடியாக இருக்குது. அரசாங்கத்துறையில் சூப்பர்.
பதவி உயர்வுகள் உண்டு. கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது ஆடு மாடு வளர்ப்புகள் நல்ல யோகமாக இருக்கிறது. நீர்நிலைகள் ஆதாரங்கள் நல்லபடியாக இருக்குது. திருமண யோகங்கள் அற்புதம். திருமண அந்த ராசிக்கு நான் பண்ணுங்க சூப்பராக இருக்குது. 7.5 சனிக்கும் திருமணத்துக்கும் தடை கிடையாது. நிறைய பேருக்கு 7.5 சனி தான் கல்யாணம் இருக்குது. அதை போட்டு குழப்பிக்க வேண்டாம். திருமணத்தை பற்றி நான் பல வீடியோக்கள் சொல்லிட்டேன். மீன ராசிக்கு திருமண யோகம் உண்டு, சூப்பராக இருக்குது, நல்லபடியாக இருக்குது, முடிச்சிருங்க. எந்த இதுவும் பார்க்கணும். ஜாதக ரீதியாக பார்த்துட்டு மேட்சிங் இருக்கா, இன்னும் கோயிலில் கல்யாணம் வைக்க வேண்டி வரும்னு நினைக்கிறேன். அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஆக மொத்தம் வளர்ச்சி பெறும் ராசியாக உங்களுக்கு இந்த ஆன்மீக பரிகாரத்தில் சொல்கிறோம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.